Second question, discuss the nature of solutions of the following system of equations. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னால் இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் வருதில்ல, சரியா? ஸோ அது எந்த விதமாக இருக்குது? ஏற்கனவே நான் உனக்கு பேப்பர் வச்சு காமிச்சிருந்தேன். 3 பிளேன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆனால் எப்படி சொல்யூஷன் வரும்? நிறைய பாயிண்டில் ஒரு லைனில் இன்டர்செக்ட் ஆகிடுச்சுன்னா, 3 பிளேன்ஸை இன்டர்செக்ட் ஆகிடுச்சுன்னா அதோட சொல்யூஷன்ஸ் எப்படி வரும்? அப்புறம் 3 பிளேனுமே டச் ஆகாட்டி அதோட சொல்யூஷன் எப்படி வரும்னு சொல்லுங்கள். ஸோ அதை தான் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த சொல்யூஷன் கண்டுபிடிங்கிறத விட இதோட சொல்யூஷன்ஸில் எந்த விதமாக வரும், அதாவது சொல்யூஷனே இல்லாமல் இருக்கா, இல்லை ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கா, இல்லை ஒரு ஃபுல்லாக ஒரு லைனில் டச் ஆகிருக்கா, அதாவது மெனி சொல்யூஷனாக இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க, சரியா? அப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னால் அதான் அதுக்கு மீனிங். ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கீழே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸில் சரியா எப்படி அதோட சொல்யூஷன்ஸ் வருது, எந்த விதமாக வருது அப்படின்னு கேட்காங்க, சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் இசட் = 6, சரியா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இங்கே -3x - 2y ப்ளஸ் இசட் = -12, இது செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸு -2z = 3, இது தேர்ட் ஈக்குவேஷன், சரியா? ஸோ அப்போது அங்கே எக்ஸ் இசட்னு இருக்குது, சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் எடுக்கிறேன், சரியா? அப்போது எடுக்கும்போது இங்கே பாரு, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 1 இருக்குது, இங்கே -3x இருக்குது. அப்புறம் இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 2 இருக்குது, இங்கே -2y இருக்குது. ஸோ அப்போ 2y - 2y, அப்போ என்னாகும்? ஒய் கேன்சல் ஆகி எனக்கு ஈக்குவேஷன் என்னாகும்? சிம்பிளிஃபைடாக வரும், சரியா? அப்போ எழுதுட்டா. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண போகிறேன், சரியா? ஆட் பண்ணாலே போதும், இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z = 6, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் -3x - 2y ப்ளஸ் 5z = -12, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஜஸ்ட் நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன், சரியா? அப்போது இங்கே 1, இங்கே -3யா, சரியா? 1ல் 3 போகாது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -2x, இங்கே என்ன இருக்குது? 2 - 2வா, 2 - 2 0வா? ஸோ கேன்சல் பண்ணிட்டா, 0ன்னு எழுதுறதுக்கு போல் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் -1 ப்ளஸ் 5வா, இல்லாட்டினா 5 - 1 அப்படி வச்சுப்போம் சிம்பிளிஃபைடா. ஸோ 5 - 1 4ஆ? ஸோ பெரிய நம்பர் வந்து 5, அதோட சைனு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 4z = 6 - 12. ஸோ 6ல் 12 போகாது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 6, 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, பெரிய நம்பரோட சைனை மைனஸ், சரியா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுப்போம், சரியா? இப்போ இதை நல்லா கவனி. இங்கே 2, இங்கே 4, இங்கே 6, இது எல்லாமே 2 டேபிளில் வருதா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுவோமா? இன்னொன்று அங்கே பாரு, எக்ஸு -2z + 3 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு நான் 2ஆல் டிவைட் பண்ணி காமிக்கிறேன், சரியா? ஸோ அப்போது x/2 ப்ளஸ் -2x, ஸோ -2x/2 ப்ளஸ் 4z/2 = -6/2, சரியா? டிவைட் பண்ணுவோமா? இப்போ என்ன வரும்? 2/2 1ஆ? ஸோ அப்போ -x ப்ளஸ் 4/2 2வா? ஸோ 2z = 6/2 3, சைன் வந்து மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ்னால் மைனஸ், சரியா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வேறு ரூல், சரியா? அந்த ரூலை என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ x + 2z = -3 வந்துடுச்சா? இதை பாரு, -x, அதாவது இங்கேயும் x இருக்குது, அங்கேயும் x இருக்குது, இங்கேயும் 2z, அங்கேயும் 2z, இங்கேயும் 3, அங்கேயும் 3 இருக்குது. ஆனால் சைன் தான் மாறி இருக்குது, அப்படி தானே? ஸோ இங்கே மைனஸு, அங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, அங்கே மைனஸு, இங்கே மைனஸு, இங்கே அங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் -1ஆல் டிவைட் பண்ணிட்டா, சரியா? இல்லாட்டா மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம், ரெண்டு ஒன்று தான். ஸோ அப்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இன்ட்டு -1 போடுறேன், சரியா? இந்த ஈக்குவேஷனாக -1ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன வரும்? அப்படியே ஜஸ்ட்டு சைன் சேஞ்ச் ஆகும். முதல்ல பண்ணுவீங்கல்ல, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும்ல, அதே தான் இங்கே. ஸோ அப்போது 1 × anything சேம் திங் தான். 1 கூட இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது, சரியா? அப்போது இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2z, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, சரியா? ஸோ 1 × x எக்ஸு, 1 × 2z 1 × 3 3 போட்டோன்னா அதை எடுத்தையும் பாரு. எக்ஸு -2z ப்ளஸ்
இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கா. ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அப்போ இந்த 3 ஈக்குவேஷனுமே ஒன்று தான். சரியா, வெவ்வேறு ஃபார்மில் இருக்குது, அவ்வளோதான். சரியா, இதையும் நீ சிம்பிளிஃபை பண்ணினா எக்ஸாம்பிளில் நம்ம போட்டோம்ல, ஐடென்டிட்டி 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்ல. ஸோ இதையும் நீ சிம்பிளிஃபை பண்ணால் அதானே வரப்போகுது. ஸோ அந்த ஈக்குவேஷன் இதை ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இல்லை 5th ஈக்குவேஷன் வச்சுப்போம், நம்ம இஷ்டம் தான். சரியா, ஸோ ஈக்குவேஷன் 3 - 5ன்னு போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்னாகும், ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ஒரு ஐடென்டிட்டியாக வரும். சரியா, ஐடென்டிட்டியாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த 3 சிஸ்டத்துக்கும் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன்ஸ் தான் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு மெயின். ஸோ அப்போது 3 ஈக்குவேஷன்ஸ் ஹாவ் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்க்கும் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதான் என்ன அர்த்தம், ஒரே லைனில் மீட் பண்ணது 3 ஈக்குவேஷனும், அதனால நிறைய சொல்யூஷன்ஸ் இதுக்கு இருக்குது. சரியா, ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஹாவ் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அவ்வளோதான். அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, சிஸ்டம் ஹேஸ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், நிறைய இருக்குது. சரியா, செகண்ட் சப்டிவிஷன் 2y + z = 3 × -x + 1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் -x + 3y - z = -4. இது செகண்ட் ஈக்குவேஷன். 3x + 2y + z = -1/2. இது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா, ஸோ இப்போது இங்கே எக்ஸ் ரைட் சைடில் இருக்குது. சரியா, அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் 2y + z = ப்ராக்கெட்னா என்ன பண்ணணும், இந்த 3யை உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது 3 × -x, அப்போ என்ன வரும், -3x. சரியா, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 1 3. சரியா, அப்புறம் 3 × +1 +3. ஸோ 3 × 1 3 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பர் அப்படியே வச்சிடறேன் நான். அப்போது இந்த +3x இந்த பக்கம் வரும்போது, சாரி, இந்த -3x இந்த பக்கம் வரும்போது +3x. ஸோ 3x + 2y x y z அப்படி எழுதுகிறேன். +z = இங்கே இதுதான் போயிடுச்சுல இந்த பக்கம். ஸோ அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். சரியா, ஸோ x y z மாற்றிட்டேன்னா. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை இப்படி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்குது, x y zன்னு அப்படியே தான் இருக்குது. அங்கேயும் x y zன்னு அப்படியே தான் இருக்குது. சரியா, நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது நல்லா கவனித்தா இங்கே +z ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், செகண்ட் ஈக்குவேஷனில் -z. சரியா, அப்போ ஆட் பண்ணும்போது z - zன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணட்டா. சரியா, ஏன்னா எப்படியா ஏதாவது ஒன்று பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி 2 வேரியபிள்ஸில் வர மாதிரி நான் கொண்டு வரோம் ஈக்குவேஷனை. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுவோமா. ஸோ -x + 3y - z = -4. ஸோ -x + 3y - z = -4 எழுதிட்டேனா. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா, ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். சரியா, அப்புறம் 3 - 1 ஸோ அப்போ எவ்வளோ வரும், 2 ஸோ 2x. அப்புறம் 2 + 3 5y. ஸோ z - z கேன்சல் ஆகிடுமா. = 3 - 4. சரியா, ஸோ அப்போது சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போகணும். அப்போ 4ல் 3 போயிடுச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட சைன் மைனஸ். ஸோ -1. சரியா, 2x + 5y = -1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் -z இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனும் +zன்னு இருக்குது. சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே z கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். சரியா, ஸோ -x + 3y - z = -4. இது செகண்ட் ஈக்குவேஷன். -x + 3y - z = -4. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுட்டா. ஸோ 3x + 2y + z = -1/2. தேர்ட் ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். சரியா, ஆட் பண்ணுவோமா. ஸோ -1 + 3. சரியா, இல்லாட்டினா 3 - 1. ஸோ 2x 3 - 1 2 ஸோ 2x. அப்புறம் 3 + 2 5 ஸோ 5y. z - z ஸோ கேன்சல் ஆகிடுமா.
இஸ் ஈக்குவல் டு -4 -1/2. ஸோ அப்போ 4 + 1/2, அதாவது 4ஐயும் 1/2ஐயும் ஆட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ -4 -1/2 அர்த்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். இது தெரிஞ்சது தானே உனக்கு. ஸோ ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஸோ அப்போ எவ்வளோ எனக்கு -4.5. இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதா எப்படி வரும் எனக்கு? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதாவது இது மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பராக மாத்திரம் எப்படி வரும்? 4 × 2 8. 8 + 1 9. ஸோ -9/2. கரெக்டாக? ஸோ 4 × 2 8, 8 + 1 9. ஸோ -9/2 வந்துடுச்சா? சரியா? ஸோ இது 4th ஈக்குவேஷன், இது 5th ஈக்குவேஷன். சரி, இதை பார்த்தாலே தெரியுது பாரு. 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. இங்கேயும் 2x, இங்கேயும் 2x, இங்கேயும் 5y, இங்கேயும் 5y. ஆனால் இங்கே -1, இங்கே -9/2. சரியா? ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கா? வெவ்வேறு மாதிரி இருக்கா? சரியா? இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணாலும் பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணி வேணாலும் பார்ப்போம். அப்போ என்ன வரும்? 2x + 5y = -1. அப்புறம் இது 4th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷன் எழுதிட்டா? ஸோ 2x + 5y = -9/2. இது 5th ஈக்குவேஷனா? சரியா? ஸோ அப்போது சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும்? சைன்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஸோ மைனஸ், இங்கேயும் மைனஸ், அப்புறம் இங்கே ப்ளஸ் ஆகிடும். சரியா? இதில் ஏற்கனவே எக்ஸாம்பிளில் சொன்ன வாசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். அப்போ என்ன வரும்? 2 - 2 0. அப்புறம் 5 - 5 அதுவும் 0. அதாவது இது ஃபுல்லாகவே 0. அப்போ ஒரு 0 போட்டால் போதும். 0 + 0னா திரும்பி 0 தானே வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு 0 போட்டால் போதும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? -1 + 9/2. சரியா? அப்போ எவ்வளோ வரும் எனக்கு? இப்படி வரும். -1 + 9/2. அப்போ என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2 + 9/2. சரியா? ஸோ 7/2. சரியா? ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னால் இது வந்து 4.5 இப்போ தானே பார்த்தோம். ஸோ 4.5ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 3 தானே. ஸோ 3 தான் என்னது எப்படி இருக்குன்னு சொன்னால் 7/2 இருக்குது. சரியா? ஸோ 0 = 7/2 இருக்குது. ஏதாவது இதுக்கு அர்த்தம் இருக்கா? நல்லா கவனி. ஈக்குவல்ட்டுனா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமாக இருக்கும். ஈக்குவல்ட்டுன்னு சொன்னால் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்கணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 7/2 இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருக்கும். நம்ம எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்? முடியாது. சரியா? அப்போது இது வந்து என்னது? ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷனாக வந்திருக்கு. நம்ம அப்படி தானே பார்த்தோம். இது ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷனாக வந்திருக்கு. ஃபால்ஸ் ஈக்குவேஷனாக வந்திருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஃபால்ஸ்னால் அர்த்தம் இல்லை. அப்போ சொல்யூஷன் இல்லை. சரியா? ஸோ the system of equations are inconsistent and has no solution. சரியா? ஸோ அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். சரியா? ஸோ system of equations is inconsistent and has no solution. சரியா? Third subdivision, y + z/4 = z + x/3 = x + y/2. சரியா? இங்கே x + y + z = 27. ஸோ இந்த ஈக்குவேஷனில் x, y, z கான்ஸ்டன்ட்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரியா? இதை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்? x, y, z வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா என்ன வரும்? x, y, z வந்துடும். சரியா? இது மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். சரியா? அப்போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? ஸோ y + z/4 = z + x/3. சரியா? ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கா? சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 3 வந்து கீழே இருக்க டிவிஷனில். ஸோ இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மேலே போகும். இந்த 4 வந்து டிவிஷனில் கீழே இருக்குது. இங்கே இந்த ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மேலே போகும். ஸோ அப்போது 3 × y + z = 4 × z + x எழுதிட்டேனா? அப்புறம் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்? இந்த 3 உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 × y 3y + 3 × z 3z = அதே மாதிரி தான் 4 உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × z 4z + 4 × x 4x. ஸோ x, y, zலாம் ஒரு பக்கம் கொண்டு வரட்டா? அப்போ என்ன வரும்? அப்போ x இங்கே எடுத்துகிட்டு வரட்டா? ஸோ -4x இல்லாட்டினா 4x இங்கே வச்சுக்கிறேன் நான். சரியா? 4x. அப்புறம் என்ன இருக்குது? இந்த y இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரட்டா? ஸோ -3y +
4z இந்த 3z இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரட்டா. ஸோ மைனஸ் 3z எதுக்கு நான் இப்படி பண்ணேன்னா இந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸில் வரும், ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அப்புறமேல நான் மாற்றிப்பேன். அப்போது இங்கே எல்லாமே இந்த பக்கம் போயிட்டு அப்போ இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 0வா. இதை சிம்பிளிஃபை பண்ணோமா, அப்போ என்ன வரும் 4x 4 இது மைனஸ் 3y அப்புறம் 4 மைனஸ் 3யா எவ்வளோ வரும் 1ஆ. ஸோ ப்ளஸ் z. அப்போ இந்த 0 இங்கே எழுதுமா. ஸோ இதை நான் மாற்றிக்கிட்டேன். இந்த ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட்டில் எழுதிக்கிறேன், இந்த 0வை ரைட்டில் எழுதிக்கிறேன். ஒன்றும் மாற போகிறது ஆன்சர். சரியா. ஸோ அப்போ 4x மைனஸ் 3y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. சரியா. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணட்டா. ஸோ z plus x by 3 is equal to x plus y by 2. எழுதிட்டேனா, கரெக்டாக எழுதிட்டேனா. சரியா. z plus x by 2 is equal to x plus y by 2. சரியா. ஸோ முதல்ல பண்ண மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2 into z plus x is equal to 3 into x plus y. அப்புறம் 2 மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2z plus 2x அப்புறம் 3x plus 3y. புரியுது அந்த ஸ்டெப்பு. ஜஸ்ட் 2வை உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2z plus 2x is equal to 3x plus 3y. அவ்வளோதான். அப்புறம் எக்ஸு ஒய் இசட்டு இந்த பக்கம் எழுத போகிறேன். சரியா. அப்போ 2x ஆக்சுவலாக இந்த 3x இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மைனஸில் வரும். சரியா. அப்புறம் ஈக்குவேஷன் மைனஸில் ஸ்டார்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமேல எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். சரியா. அப்போது இஸ் ஈக்குவல் எழுதிக்கிறேன் 3x இந்த 2x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2x. அப்புறம் y எழுதிக்கிட்டா. ஸோ ப்ளஸ் 3y. அப்புறம் இந்த 2z இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2z. இங்கே எல்லாமே இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு, இங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால 0. சரியா. ஸோ 3x ஸோ 3 மைனஸ் 2 எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணலாம்ல. ஸோ 3 மைனஸ் 2 எக்ஸா ப்ளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் இந்த பக்கம் 0 இருக்கா. சரியா. இந்த ரைட் சைடு லெஃப்ட்டில் மாற்ற போகிறேன், லெஃப்ட் சைடை ரைட் சைடில் மாற்ற போகிறேன். சரியா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z 0. இது தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுப்போம். சரியா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே பாரு, இங்கே இசட்டு, இங்கே 2z, அங்கே z இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இசட்டை எலிமினேட் பண்ண போகிறேன். சரியா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் இங்கே 2z இருக்குது, இங்கே z இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 2 ஆட் பண்ண போகிறேன். அப்போது ஸோ ஈக்குவேஷன் 1 into 2 என்ன வரும், இது கூட ஃபுல்லாக 2வை மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 4 2s are 8x 4 2s are 8 மைனஸ் 3 2s are 6. ஸோ மைனஸ் 6y ப்ளஸ் z into 2. ஸோ 2z is equal to ஸோ 0 into 2 0 தான். ஸோ 0. சரியா. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதட்டா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா. இப்போ என்ன வரும் 8 + 1 9. ஸோ 9x அப்புறம் 3 மைனஸ் 6. ஸோ 3ல் 6 போகாது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பர் 6, அதோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 3y. ஸோ 2 மைனஸ் 2 0வா. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 0. சரியா. இது ஈக்குவேஷன் 4 வச்சுப்போம். சரியா. அடுத்தது ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் எடுக்கிறேன். சரியா. ஏன்னா இங்கே 2z இருக்குது, மைனஸ் 2z, இங்கே z இருக்குது. சரியா. அப்போது இந்த ஈக்குவேஷன் 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணாலே போதும். சரியா. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது ஈக்குவேஷன் 3 into 2 போட்டால் ஸோ ஈக்குவேஷன் 3 into 2 திரும்பவும் நான் சொல்கிறேன், எப்படி வேணாலும் மாற்றி போடலாம், ஆன்சர் மாறவே போகிறதில்ல.
சரி, ஈக்குவேஷன் 3 into 2 இப்போ என்ன வருது? இம்ப்ளைஸ் 2 மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 2 into 1 2x ப்ளஸ் 2 into y 2y ப்ளஸ் 2 into z 2z இஸ் ஈக்குவல் டு 2 into 27 54. சரியா? தெரியலனா ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 7 2s are 14, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 4 + 1 5. சரியா? அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிட்டா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 வரும் x + 3y minus 2z is equal to 0. So minus 2z is equal to 0. சரியா? அப்புறம் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும் இது ரெண்டுத்தையும். சரியா? அப்போது 2x + x 3x அப்புறம் 2y + 3y 5y அப்புறம் 2z minus 2z கேன்சல் ஆகிடுமா? 0 இஸ் ஈக்குவல் டு 54 + 0 54 தான். இந்த ஜீரோலேயே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கேன்சல் பண்ணுவேன். அதாவது இந்த ஜீரோலேயே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் தப்பு பண்ணுவேன். 54 + 0 0ன்னு எழுதியிருப்பேன். 54னா 54 சாக்லேட் என் கையில் இருக்குது. 0னா இந்த கையில் எதுவுமே இல்லை. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். ஆட்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். அப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது 54 தானே கிடைக்கும் போது எனக்கு. ஸோ 54 + 0 54. நிறைய பேர் 0ன்னு தூக்கி எழுதுவேன். சரியா? அப்போது இது 5th ஈக்குவேஷன். அடிஷனாக ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம். அதான் அதுக்கு மீனிங். சரியா? அதுக்கப்புறம் இப்போ 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது வேரியபிள் கண்டுபிடிக்கிறேன். சரியா? அப்போது இது கூட 5th ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 இங்கே வந்துடுமா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எக்ஸு கேன்சல் ஆகி ஒய்யோட ஆன்சர் வந்துடுமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 4 எடுத்து எழுதிட்டு ஈக்குவேஷன் 5 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 4 எடுத்து எழுதுவோமா? ஸோ அப்போ என்ன வரும்? 9x minus 3y is equal to 0. ஈக்குவேஷன் 5 கூட என்ன பண்ண போகிறேன்? 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 5 into 3 implies 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 3 3s are 9x plus 5 3s are 15y is equal to 3 into 54. ஸோ 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 15 plus 1 16. கரெக்டாக? அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் தான் சைன் சேஞ்ச் ஆகி எனக்கு கேன்சல் ஆகும். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். திரும்ப நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளில் சொல்ல வாசா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். அப்போ என்ன வரும்? 9 minus 9 எவ்வளோ வரும்? 0வா? கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் minus 3y minus 15y. அப்போ என்ன வரும்? ஆட் பண்ணி சேம் சைன் போடணுமா? அதாவது சேம் சைன் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைன் போடணும். அப்போ 15 + 3 18y. ஸோ இங்கேயே மைனஸு இங்கேயே மைனஸு, ஸோ மைனஸ். சரியா? அப்புறம் 0 minus 162வா? ஆக்சுவலாக இது என்னது? 0னா ஒன்றுமே இல்லை அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோ. சரி, ஒன்றுமே இல்லை, இதே minus 162 தான் இங்கே வரும். ஸோ minus 162 இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ஞாபகத்தை வச்சுக்கோ. சரியா? ஸோ 0னா என்ன? இல்லாட்டி இப்படி ஞாபகத்தை வச்சுக்கோ. 0 என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதுலேருந்து எங்கேருந்துனா 162 சப்ராக்ட் பண்ணுறது. சரியா? இல்லாட்டினா வேறு விதமாக சொல்கிறதா இது மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 162, பெரிய நம்பர் வந்து 162, அதோட சைன் மைனஸ். ஸோ minus 162. சரியா? அப்போ y is equal to minus 162 by இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? நல்லா கவனி, இது மல்டிப்ளிகேஷன், நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் ப்ளஸ் 18 எழுதக்கூடாது. சரியா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது எது? நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த பக்கம் வரும்போது கீழே டிவிஷனில் வரும். ஸோ minus 18. ஸோ இது டிவிஷனில் என்ன வரும்? 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே ரூல் தானே. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே. அதுக்கப்புறம் 162 18ஆல் டிவைட் பண்ணுவோமா? சரியா? அநேகமாக 9 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 9ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? ஸோ 9 8s are 72, ரிமைண்டர் 7. சரியா? 1 9s are 9, 9 + 7 16. திரும்பவும் நான் சொல்கிறேன், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோ. 18 × 9 162. சரியா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா இங்கே பாரு, நல்லா கவனிச்சு பாரு. 9 × 18 சாரி 9 × 8 72, ரிமைண்டர் 7. அப்புறம் 9 × 1 9, 9 + 7 16, 162 வந்துடுச்சா? சரியா? அப்போது 1 டைம், இது 9 டைம். ஸோ 9 / 1 9. சரியா? ஒய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா இதுவும் இதுவும்
ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்கா. ஸோ இது ரெண்டுத்துல எதோட கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்கோ அதில் கொண்டு போய் ஒய்யை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும், எக்ஸோட ஆன்சர் கொண்டு வருவோம். சரியா? ஸோ அப்போது இதில் கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்குது. சரியா? அப்போ இதில் போடுவோமா? அப்போது சப்ஸ்டிடியூட்டிங் நீ இதில் கொண்டு போய் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், மாறாது. சரியா? ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 9 in equation 5. இதில் கொண்டு போய் போட்டுட்டா. ஸோ 3x + 5 y இடத்துல என்ன போட 9 போட்டா is equal to 54. ஸோ 3x + 5 9s are 45. ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை தானே பண்ணணும். ஸோ 5 9s are 45 is equal to 54. ஸோ 3x is equal to 54 + 45 இந்த பக்கம் போகும்போது -45. சரியா? 54 - 45 எவ்வளோ வரும் எனக்கு? 9. ஸோ அப்போ x is equal to 9. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில். ஸோ 9/3 3. ஸோ x is equal to 3. சரி, எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு இசட் தானே வேணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் 3. இந்த 3 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் எக்ஸையும் ஒய்யும் போடட்டா. ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட்டிங் x is equal to 3, y is equal to 9 in equation 3. சரியா? போடட்டா. அப்போது 3 + 9 + z is equal to 27. So z is equal to 27. 9 + 3 12. ஸோ அந்த பக்கம் போகும்போது -12. ஸோ 27ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் எனக்கு? 15 வருமா? ஆட் பண்ணி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். 5 + 2 7, 1 + 1 2. ஸோ 15 வந்துருச்சா? ஸோ அப்போ x is equal to 3, y is equal to 9, z is equal to 15. ஸோ அப்போ x is equal to 3, y is equal to 9, z is equal to 15 வந்துருச்சா? சரியா? அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் இது எல்லாமே என்னென்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் மீட் பண்ணுது. சரியா? ஸோ அப்போ முதல்ல செஞ்சு காமிச்சேன்னா சரியா, 3 பிளேனும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். ஸோ அதுதான் இது. சரியா? ஸோ தி கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹாவ் யூனிக் சொல்யூஷன். சரியா? தி கிவன் சிஸ்டம் ஆஃப் equations have unique solution. சரியா?